அவர் அருள் பெருக்கை மிகுதியாக கொடையாக கொடுத்திருக்கின்றார், அருளை கொடுத்திருக்கின்றார். And the gift of righteousness. அவருக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் கொடுத்திருக்கின்றார். Then why is the power not being utilized? ஏன் அந்த வல்லமை அந்த சக்தியை நாம் பயன்படுத்துவதே இல்லை? If you do not know what you got, உங்களுக்குள் நீங்க வச்சிருக்கிற ஒரு சக்தி உங்களுக்கே தெரியல, how will you use it? அதை எப்படி நீங்க பயன்படுத்த முடியும்? Christian life கிறிஸ்தவ வாழ்வில் is no longer asking God to give me, எப்போதும் தாரும் தாரும் என்று கேட்கின்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. but to learn what God has given me to ஆனால் use it every day. ஆண்டவர் எனக்கு அன்றாடம் பயன்படுத்துவதற்கு எனக்கு எதை கொடுத்திருக்கின்றார் என்பதை கற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. God has given this gift to everybody. ஆண்டவர் இந்த கொடையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். We always want to ask God, give me this and give me that. நம்முடைய இயல்பு எப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் எப்போதும் மன்றாடி கொண்டு தாரும் தாரும் என்று கேட்பதுதான் நம்முடைய இயல்பு. How many of you believe this word? எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்க? இறை வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றீங்க? If you believe this word, are you ready to change your thinking? நீங்க இந்த இறை வார்த்தையை நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? You know what I just did for that girl? நீங்க இப்ப பாத்தீங்க, இந்த சின்ன குழந்தைக்கு நான் என்ன செய்தேன், அந்த சகோதரிக்கு என்ன செய்தேன் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. I explained to her the word of God. நான் இறை வார்த்தையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன், விளக்கி கொண்டிருந்தேன். And made her change her thinking. அப்ப அவளுடைய சிந்தனையை நான் மாற்ற கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். When the thinking changed, அவளுடைய சிந்தனை மாறிய போது the result changed. அங்கு விளைவும் மாறியது, பலனும் மாறியது. Are you ready? நீங்க இப்ப தயாரா இருக்கீங்களா? Hello, are you ready? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? Okay. How does a person receive the grace of God? எப்படி ஆண்டவருடைய அருள் அந்த கொடையை ஒருவன் பெற்றுக்கொள்கின்றான்? 2 Peter chapter 1 verse 2. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். Read it. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. The Bible says that grace and peace be multiplied unto you through the knowledge of God and through Jesus Christ. நீங்கள் கடவுளையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதன் மூலமாக உங்களுக்கு அருளும் நலமும் வாழ்க்கையில் பெருகும். So anybody who wants grace of God, யாருக்காவது ஆண்டவருடைய அருள் வேண்டுமென்றால் you will receive நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். when you have the knowledge of God. உங்களுக்கு எப்போது கடவுளை பற்றிய அறிவு வளர்கின்றதோ அப்போது இந்த அருளையும் நலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. No knowledge of God, ஆண்டவரை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் the grace of God is with you, ஆண்டவருடைய அருள் உங்களோடு இருக்கிறது, but you will not be able to use it அதை நீங்க பயன்படுத்த முடியாது, because you will not know it. உங்களுக்கு தெரியாது. It is like இது எதை போல் இருக்கின்றது என்றால், the electric current is flowing, கரண்ட் வந்துட்டு இருக்குது, only when you switch it on, நீங்க அந்த சுவிட்ச் ஆன் பண்ணாதான் the instrument will begin to operate. எல்லா கருவிகளும் ஓட ஆரம்பிக்கும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. So if the knowledge is wrong, உங்களுடைய புரிந்து கொள்கின்ற அந்த அறிவு தவறானதாக இருந்தால் the grace of God will not flow. ஆண்டவருடைய அருள் உங்களிலே கடந்து வராது, பெருகாது. Praise the Lord. Praise the Lord. Look at the next line. அடுத்த லைனை பாருங்க. His divine power has given us. He's not saying his divine power will give us. 3. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். Look into your Bible. Is he saying he will give you or he has given you? மாட்சியும் அவர் ஆற்றலும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். Hello, are you there? கவனிக்கீங்களா? Please talk to me. Please respond. If you don't respond, I do not know whether you understand. பேசுங்க, கேட்கும்போது ஆமாவா இல்லையா அப்படி சொல்லுங்க, அப்பதானே உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும். Because there is so much to explain. நிறைய இருக்குது உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறதுக்கு. But even if you understand little, it will still produce the power. கொஞ்சம் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்குள் வல்லமை கடந்து வரும். But if you don't understand, நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால் it will bring no profit to you. உங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது. அதனால
Look what he's saying. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை His கவனியுங்கள். divine power has given unto us all things. அவருடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றது என்று இறைவார்த்தை சொல்கின்றது. Look into the Bible. பைபிள்ல பாருங்க. Is it there in Tamil Bible? தமிழ் பைபிள்ல அப்படி இருக்குதா? Is he saying his divine power will give us or has given us? அவருடைய தெய்வீக வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இருக்கின்றதா, ஏற்கனவே அழித்து விட்டார் என்று இருக்கின்றதா? அழித்து விட்டார், கொடுத்தாச்சு, கொடுப்பேன் சொல்ல. Please read it, please read it. They are still looking. Verse number 3. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளியுள்ளார், தந்துட்டாரு. The Bible says any person seated here who has made a decision to live a godly life or a life for the kingdom of God, everything that he will ever need, God has already deposited in your account through the Lord Jesus Christ when he hung on the cross on your behalf. Praise the Lord. இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைப்பற்றுள்ள வாழ்க்கை, இறையரசை கட்டி எழுப்பக்கூடிய வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தால் அத்தகைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய கணக்கில் அவர் போட்டு வைத்திருக்கின்றார். எவ்வாறென்றால் தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நமக்காக பலியாக்கி இந்த வரங்களையும் இந்த இறைப்பற்றுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்முடைய கணக்கிலே அவர் ஏற்கனவே டெபாசிட் போட்டு வைத்து விட்டார். கை தட்ட வேண்டாமா? எல்லாம் தந்துட்டாரு. Did you ask them to clap? You asked them to clap. Yeah. When listen. புரியல உங்களுக்கு அப்படிதானே? அல்லது நீங்களே கை தட்ட? Listen. When that lady got healed, you clapped. அவங்க சுகம் ஆச்சு உடனே கை தட்டினீங்க. That healing is just a small thing. அந்த சுகம் பெற்றது வந்து ரொம்ப சின்னது. You know what this scripture says? இந்த பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? God has given you a checkbook signed by Jesus. Everything that you will ever need in life has been deposited in your account. Which one is big? கடவுள் உங்களுக்கு ஒரு செக் புக் கொடுத்திருக்காரு. அந்த செக் புக்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறாரு ஆண்டவர் இயேசு. என்னெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு வேணுமோ எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். That is why I am never bothered about the money. அதனால தான் நான் என் வாழ்க்கையில பணத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. Wherever I go, I never take a collection. நான் எங்கெல்லாம் போறனோ அங்க போய் காணிக்க தாங்கன்னு சொல்லி நான் கேட்கறதே கிடையாது. This scripture says God has deposited much more than I can take a collection. இந்த கலெக்ஷன்ல எனக்கு கிடைக்கக்கூடிய காணிக்கையை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக என் அக்கவுண்ட்ல ஆண்டவர் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு. Only when you believe it, நான் அதை நம்புறதுனால the grace of God will bring it to manifestation. ஆண்டவருடைய அருள் பெருக்கு அதை தெரிவுகளாக என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றுகின்றது. God is my witness. ஆண்டவர் தான் என்னுடைய சாட்சி. Yesterday I went from here. நான் நேத்துக்கு எங்க இருந்து போனேன். I got a call from Bombay. எனக்கு பாம்பேல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. A man was trying to call me. ஒரு மனிதர் என்னோடு தொடர்பு கொள்வதற்கு முயன்று கொண்டிருந்தார். Because he said, I want you to come and preach in Bombay. I am giving you 1 acre of land to build a retreat house so that we can have retreats in Bombay on a regular basis. 1 acre of land absolutely free. ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்க பாம்பேல வந்து தொடர்ச்சியா தியானம் நடத்துறதுக்கு நான் இலவசமா உங்களுக்கு நான் தாரேன், நீங்க அங்க ஒரு ரிட்ரீட் ஹவுஸ் கட்டிக்கலாம்னு சொல்லி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நேற்றுக்கு நைட்டு சொன்னாங்க இலவசமாக. So do I need to take money from you? அப்ப ஏதாவது பணம் தாங்க காணிக்க அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் உண்டா? Never. ஒரு நாளும் இல்ல. This deposit that God has given me, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த டெபாசிட் can bring everything that I need. எனக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாம் எனக்கு கொடுக்கும். That's what I've come to teach you. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். Look at the 4th verse. பாருங்க 4வது வசனத்தை பாருங்க. Hold on. 3rd verse. Hello. மூன்றாவது வசனத்தை பாருங்க. 3rd verse. கவனிங்க 3வது வசனத்துல Is God going to give you or God has given you? Look into the Bible and tell பாருங்க me. எல்லாரும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரா அல்லது கொடுத்துட்டாரா? அழிப்பேன் சொல்ல அழித்துள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You got a mixer, right? What's the cost of your mixer?
அதுக்கு என்ன வேலை? Mixer. எவ்வளோ? 13,000. 13,000. One person gave me a gift of a mixer, which is only mixer is 4 lakh rupees. எனக்கு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க, அதனோட மதிப்பு 4 லட்சம். The same promise. இதே வாக்குறுதி தான். Why should I ask people money? எதுக்காக மக்களிடத்திலே பணம் நான் கேட்க வேண்டும்? When my God has given me such a big promise. என் ஆண்டவராகிய கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்கும் போது. But the question is, do we believe his word? ஆனால் கேள்விதான், ஒரு கேள்வி, நாம் அந்த வாக்குறுதியை நம்புகின்றோமா என்பதுதான். Please look at that scripture again. பாருங்க, திரும்பவும் நீங்க பாருங்க அந்த 3வது வசனத்தை. And ask yourself, நீங்க உங்களே கேட்டுக்கோங்க, what is God saying to you? ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்கின்றார்? Is he going to give you? அவர் இன்னும் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? Please look into the பாருங்க Bible. எல்லாரும் பைபிளுக்குள்ள. You said you believe the word of God, right? நீங்க சொன்னீங்க நான் இறை வார்த்தையை நாங்க நம்புறோம்னு சொன்னீங்க. Hello, you said you believe the word of God, right? நீங்க சொன்னீங்க நாங்க இறை வார்த்தையை நம்புறோம்னு சொல்லி. Come on, you said you believe the word of God. நீங்க சொன்னீங்க இறை வார்த்தையை நாங்க நம்புறோம்னு. Now I want to ask you, நான் இப்போ உங்ககிட்ட கேட்க விரும்புறேன், is God saying he will give you or he has given you? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரா அல்லது ஏற்கனவே கொடுத்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரா? What are they saying? given. But now ask a question. Whenever you come to pray, what are you asking God? எப்போதான் நீங்க ஜெபிக்க வரீங்களோ அப்பலாம் கடவுள்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க? God give me, or God I thank you for giving me? எனக்கு தாங்க, தந்ததுக்காக நன்றி. எப்படி சொல்றீங்க நீங்க? Somebody might be sitting there. யாராவது அங்க ஒருத்தங்க உட்கார்ந்திருப்பாங்க. How can you teach this? எப்படி நீங்க இப்படி இத சொல்ல முடியும்? Didn't Jesus say ask and you shall receive? ஆண்டவர் இயேசு சொன்னாரே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி. Did Jesus not say seek and you shall find? அவர் சொல்லலையா தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு? Didn't Jesus say knock and it shall be opened? தட்டுங்கள் திறக்கப்படும் அவர் சொல்லலையா? How can you teach this? எப்படி இப்படி நீங்க இப்படி போதிப்பீங்க? You know what Jesus was teaching? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Let me give you an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். This sister, இந்த சகோதரி after wearing this sari, இந்த சேலையை போட்டதுக்கு பிறகு gives it to the laundry for dry cleaning. ட்ரை கிளீனிங்காக இத கொண்டு போய் கொடுக்கறாங்க. So what will the dry cleaner do? ட்ரை கிளீனர் அதை என்ன செய்வாங்க? Give her the money. அவர் பணம் தருவாரு. What will he give her? அவர் என்ன தருவாரு? நான் சேலையை கொண்டு போய் கொடுக்கிறேன். A receipt. ஒரு ரிசிப்ட் தருவார்ல, ரசீது. The next and tells her come after 4 days. 4 நாளைக்கு பிறகு வாங்க தரேன்னு சொல்றாரு. After 4 days, 4 நாளைக்கு பிறகு she wants to go to the dry cleaner. அந்த ட்ரை கிளீனிங்க்கு திருப்பி போணும். But she is busy. நான் ரொம்ப வேலையா இருக்கறேன். Like always busy. எப்பவும் பிஸி தான். So she tells her husband. அப்போ அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க, You are so good. ஐயோ நீங்க நல்லவங்க இல்ல. Nalla. நீங்க நல்லவங்க இல்ல. When you are going to the market, நீங்க அப்படி வெளிய போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது please bring my sari. எனக்கு தயவு செய்து இந்த சேலையை வாங்கிட்டு வந்துருவீங்களா? So she gives the receipt to the அப்போ husband. அந்த ரசீதை அவங்கட்ட கொடுக்குறாங்க. The husband goes to the dry அவங்க cleaning அங்க shop. போறாங்க, ட்ரை கிளீனிங்க்கு போறாங்க. And he says, my wife's sari. அப்ப அங்க போய் நின்னு கேக்குறாங்க, என் வைஃப் saree கொடுத்துட்டாங்க அதை கொடுங்க. He says, which wife? அந்த கடைக்காரன் கேக்குறான், எந்த வைஃப்? I have not seen you. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. You did not come to give the sari. நீங்க ஒன்னும் saree கொண்டு தர வரலையே. So what does he do? அந்தனே அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து எடுப்பாங்க. இந்தாங்க. Now when he gives the receipt, he says, give me the sari, give me the sari. Does he do that? அந்த ரெசிப்ட் கொடுத்ததும் சாரியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? What does he do? அப்ப என்ன செய்யறாரு கடைக்காரரு? He gives the receipt. உடனே இவங்க அந்த ரசீதை கொடுக்கறாங்க. When he is giving the receipt, அந்த ரெசிப்ட கொடுக்கும்போது he is asking for the sari. அதை கொடுத்துட்டு சாரியை கொடுங்கன்னு கேக்குறாங்க. But there is an attitude of asking. அப்போ தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? He is not begging. அவங்க வந்து அங்க போய் பிச்சை கேக்குற போல தயவு செய்து தந்துருங்க அப்படி He is கேக்குறாங்க. asking what belongs to him. அவங்களுக்கு உரிமையானதை அவர்கள் கேட்கின்றார்கள். He is making a demand. அவர்கள் அங்கு ஒரு தன்னுடைய தேவையை அவர்கள் அங்கு சொல்கின்றார்கள். That's my wife's sari. அது என்னுடைய மனைவியுடைய புடவை, இதை கொடுத்து ஒரு உரிமையோடு கேட்கின்றார்கள். That's what Jesus said. ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொன்னார். When you ask the Father, நீங்கள் தந்தையாகிய கடவுளிடம் கேட்கும்போது ask him in my name. என்னுடைய பெயரால் நீங்கள் கேளுங்கள். Because I have already made the deposit. ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் பெயரில் நான் எல்லாவற்றையும் எல்லா வரங்களையும் டெபாசிட் பண்ணி வைத்து விட்டேன். And I have given you the receipt, the Bible. இந்த பைபிள் இதுதான் அதுக்குள்ள ரசீது, உங்களுக்கு அதையும் தந்திருக்கிறேன். How do we ask? அதை கொண்டு போய் கேளுங்க. நம்ம எப்படி கேட்கிறோம்?
முழங்கால் போட்டு தாங்க. And that's why we don't receive. அதனால தான் கிடைக்கல. Then seek and you shall find. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Seek the promises of God. எதை தேடணும்? Seek, seek, seek and you will surely find. எல்லா வாக்குறுதியையும் தேடணும். And knock. தட்டணும். Many people feel God will not answer. That's why you should knock. எல்லாரும் நினைச்சிட்டீங்க கடவுளுக்கு வேலை ரொம்ப பதில் சொல்ல மாட்டார், தட்டணும் அப்படின்னு சொல்லி தட்டணும்னு நினைக்கிறீங்க. Keep on knocking that God can't go to sleep. எப்ப பார்த்தாலும் தட்டிட்டே இருக்கணும், கடவுளுக்கு தூங்க கூட முடியாது. Then he will ask angel Gabriel, who is knocking at the door? அப்ப கபிரியேல் தூதர்ட்ட கேட்பாரு, எப்ப பார்த்தாலும் தட்டிட்டு கிடக்குறதுங்க யாருன்னு பாருன்னு. That Rajam, she is knocking day and night. எப்ப பார்த்தாலும் விடிய விடிய இந்த ராஜன்றவ தட்டிட்டே கிடக்குறா. She will break the door. அவ கதவை கூட உடைச்சிருவா போல. So please give her what she wants. அவ என்ன கேக்குறாளோ கொடுத்து தொலை. That's not knocking. அது இல்ல தட்டுறது. You know what's knocking? தட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா? What my God has deposited. ஆண்டவர் எனக்காக எதை அவர் டெபாசிட் செய்து வைத்திருக்கின்றாரோ, and what is your birthright, என்னுடைய உரிமை பேர் என்ன, through Jesus ஆண்டவர் இயேசுவின் வழியாக Satan is putting a block to it. சாத்தான் அதற்கு ஒரு தடையை போடுகின்றான். That door you got to knock. அதை நீங்கள் உடைக்க வேண்டும், தட்ட வேண்டும். You got to knock the door that the devil has built against you. சாத்தான் உங்களுக்கு எதிராக வைத்திருக்கின்ற அந்த கதவை நீங்கள் தட்டி உடைக்க வேண்டும். And when you use the word of God, நீங்கள் இறைவார்த்தையை பயன்படுத்தும் போது the door shall be flung open. அந்த கதவு தானாக திறக்கும். We are doing exactly opposite to what Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னதுக்கு நல்ல எதிர்மாறா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். Look at the verse 4 now. 4வது வசனத்தை பாருங்க. Are you all enjoying the word of God? எல்லாருக்கும் நல்லா இருக்குதா கேக்குறது? நல்லா என்ஜாய் பண்றீங்களா? The word of God is so tasty that once you get the taste of it, nothing in this world can satisfy you. இறைவார்த்தை அவ்வளவு சுவையானது, இனிமையானது. அந்த ருசியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே அது போல இனிமையானது கிடையாது. When you read the verse number 4, you will be flying now. இப்போது 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்க, குதிச்சிருவீங்க. Read that verse number 4. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். He has given us his exceeding great and precious promises. ஆண்டவர் மிகவும் வல்லமையுள்ள மதிப்புள்ள வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதற்கென்றே கடவுள், is the Bible saying he will give us or he has given us? பைபிள்ல அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று இருக்கின்றதா கொடுத்திருக்கிறார் என்று இருக்கின்றதா? Huh? What is it? Already given. And all our prayers are what? And when we pray, what do we pray to நம்ம God? ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? Do we say, God, thank you for giving me? Or do you say, God, give me, 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 தாரும் 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 அப்படிதானே சொல்றோம். And God through his word is saying, given, 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 ஆண்டவர் சொல்றார் தந்துட்டேன் தந்துட்டேன் தந்துட்டேன். And all that God has given is through the sacrifice of Jesus. Can we give Jesus a big hand of praise? ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக, ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் கரங்கள் தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Because Jesus sacrificed, today you and I can receive everything of God through his promises. ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததனால் அவர் கொடுத்திருக்கின்ற எல்லா வாக்குறுதியையும் கடவுளிடமிருந்து இப்போது இன்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Praise God. Praise the Lord. Please read that. இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். He has given unto us his great and precious and exceeding great promises, that through these promises you may escape from the corruption that is in the world, and that you may be the partaker of his divine nature. You know what he's saying? When you have the promise of God, you get the nature of God. இதற்கென்றே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை. இந்த வாக்குறுதிகளை வைத்து நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி செல்ல முடியும், நமக்கு வேண்டியவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இந்த வாக்குறுதிகள் நமக்குள் இருந்தால் நாம் ஆண்டவருடைய இயல்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவரது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். But if you don't have the promise of God, இந்த ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நமக்குள் இல்லை என்றால்,
You cannot have the partaker of God's divine nature. ஆண்டவருடைய அந்த இயல்பை நாம் அதற்கு பங்கு பெற முடியாது, பங்குதாரர்களாக மாற முடியாது. அவருடைய இயல்பில் The more and more and more and more and more you are a doer of the word, எவ்வளவுக்கு அதிகமாக 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 நீங்கள் இறைவார்த்தையை செயல்படுத்துகின்றவர்களாக இருப்பீர்களோ, you will have the nature of God. நீங்கள் ஆண்டவருடைய இயல்பை பெற்றுக்கொள்வீர்கள். And what is the nature of God? ஆண்டவருடைய இயல்பு என்றால் என்ன? Love, unconditional அன்பு, love. நிபந்தனையற்ற அன்பு. Praise the Lord. Praise the Lord. And then he says, if any one of you want to escape from any trial, any trouble, any corruption in this world, the only way you can escape is the promise of God. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற சீரழிந்துள்ள தீய நாட்டம் உள்ள இந்த உலகத்தை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்றால் இந்த வாக்குறுதிகளை நாம் கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் விலகி ஓட முடியும். You know what this book is all about? இந்த சின்ன புக்கு இதுல என்னெல்லாம் இருக்குது? Promises of God. ஆண்டவருடைய வாக்குறுதிகள்லாம் இருக்கு. When you use these promises, இந்த வாக்குறுதிகள்லாம் நீங்க பயன்படுத்தும் போது in your day to day life, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே by doing what the word says, ஆண்டவருடைய இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நீங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தினால், first thing your nature and character will change. முதலில் உங்களுடைய இயல்பும் உங்களுடைய நடவடிக்கையும் மாறும். And no matter what trial you are in, என்ன சோதனை உங்களுக்கு வந்தாலும் you will be able to come out of it victorious. அந்த சோதனையிலிருந்து வெற்றிகரமாக நீங்கள் அதை மேற்கொண்டு வெளிவர முடியும். How many people do you find in the church use the promises of God for everyday life? அன்றாட வாழ்க்கையிலே இந்த வாக்குறுதிகளை பயன்படுத்தக்கூடிய எத்தனை மக்களை நாம் இந்த ஆலயத்திலே பார்க்கின்றோம். Especially when I come to down south, Kanyakumari and Nagarkoil. நான் எப்போதும் இங்கு வருகின்ற நேரத்தில் எல்லாம் கன்னியாகுமரி, நாகர்கோயில் என்று தெற்கு பகுதியிலே வரும்போது people know all the hymns from the hymn book by heart. எல்லாத்துக்கும் பாட்டு புத்தகத்தில் இருக்கிற பாட்டு நல்ல மனப்பாடமா தெரியும். But they do not know the promises of ஆனா God. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் அவங்களுக்கு தெரியாது. And therefore they cannot escape. அதனால தான் அவங்க தப்பிச்சு போக முடியாது. And they start wondering, I'm praying. அப்ப அவங்க இப்படியாக அவங்க ஆச்சரியமா நினைக்கிறாங்க, நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், I'm singing the songs. நான் நல்லா பாடுறேனே, But God is not answering. ஏன் ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு? God doesn't need to answer. ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டாம். He has already answered. ஏற்கனவே எல்லா பதிலும் சொல்லியாச்சு. He has already deposited. எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி தந்தாச்சு. When you respond to that deposit, இந்த டெபாசிட்டை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா the manifestation takes place. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெளிப்பாடுகளை காண்பீர்கள். Have you ever seen you going to a bank? நீங்க பேங்க் எப்பமாவது போயிருக்கீங்களா? You do not deposit the check. நீங்க போய் செக் அங்க போய் டெபாசிட் பண்ண மாட்டீங்க. And you are telling the manager, give me my money. மேனேஜர்ட்ட போய் கொடுத்து பணத்தை தாங்கன்னு கேட்க மாட்டீங்க. Go and catch his feet, do anything. You அவர் won't get the கால்ல money. விழுந்து எனக்கு பணம் கொடுங்க தயவு செய்து அப்படி கேட்டாலும் கிடைக்காது. Only when you issue the check நீங்க உங்க செக் எடுத்து and everything is in order, அதுல எல்லாம் நீங்க டேட் போட்டு அதுல என்னன்னு எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு எல்லாம் ஒழுங்கா பண்ணுனாதான் you get the money. பணம் கிடைக்கும். The same it is with அதே us. மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். How to enter the check is written here. எப்படி அந்த செக்ல எழுதணும்னு சொல்லி இந்த இறை வார்த்தையில பைபிள்ல சொல்லி இருக்கு. You don't know it. உங்களுக்கு அது தெரியாது. All your life you are struggling. உங்க வாழ்க்கையில எல்லாம் கஷ்டப்படுறீங்க. Everything is in the deposit. எல்லாம் நமக்கு டெபாசிட் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காரு. But you will not see in your life. அத வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதே இல்ல. Let's come back to Romans chapter 5. இப்போது ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துக்கு மீண்டும் நாம் வருவோம். What we are going to read now, இப்போ நம்ம வாசிக்க போறது, many people will find it difficult to believe. நிறைய பேருக்கு அதை நம்புறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். Hello? கவனிங்க. Now what we are going to read, நம்ம இப்போ வாசிக்க போற இந்த பகுதி many people will find it very very difficult to believe. நிறைய பேருக்கு அதை நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். Because now you will see how much God loves you. இப்போ நீங்க இத வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கடவுள் உங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். Look at his love. His love is so great that when you read this passage you will say, oh my God, how much God loves me and what a sacrifice that Jesus did for me. கடவுளுடைய அன்பு மிகவும் மிகவும் மேலானது. இந்த பகுதியை வாசிக்கும் போது நீங்க நினைப்பீங்க, புரிந்து கொள்வீங்க, எவ்வளவு அதிகமாக ஆழமாக ஆண்டவர் என்னை அன்பு செய்கின்றார், தன் ஒரே மகனை இப்படியாக கொடுத்திருக்கின்றாரே என்று அவருடைய அன்பை புரிந்து கொள்வீர்கள். Romans chapter 5 verse 18. 18வது வசனம் 5வது அதிகாரம். Therefore, ஆகவே
as by the offense of one judgment, ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல came upon all man to condemnation, ஒரே ஒருவரின் even so by the righteousness of one the free gift came upon all men unto justification of life. ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. Now the words that I repeat, okay, you repeat it again, okay? Therefore, as by the offense of one judgment, எனவே ஒருவரின் தண்டனை தீர்ப்பால் அமைந்தது போல offense of one judgment ஒரே ஒரு தண்டனை தீர்ப்பால் அமைந்தது போல came upon all men எல்லா மனிதர் மேலும் வந்தது போல to condemnation. தீர்ப்புக்கு ஆளானது போல. You know what it means? அப்படின்னா என்னது தண்டனை தீர்ப்புன்னு சொன்னா? Because of what Adam did, ஆதாம் பாவம் செய்த காரணத்தினால் the whole human race was sold, மனித இனமும் was sold in slavery, அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டது. and Satan became the master, சாத்தான் தலைவனாக மாறினான். and because of sin, பாவத்தின் காரணமாக judgment came on man, தண்டனை தீர்ப்பு மனித இனத்தின் மேல் வந்தது. and the whole human race is destined to go to hell. எல்லா மனித இனமும் நரகத்திற்கு போகக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்பு அவர்கள் மேல் விழுந்தது. But look at you over here. ஆனால் என்ன நடந்தது? But the righteousness of one, ஒரே ஒரு மனிதனின் ஏற்புடைய செயல், obedience of one man, கீழ்ப்படிதல், ஒரு மனிதனின் கீழ்ப்படிதல், obedience of the Son of God, கடவுளுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததால் a free gift, அது ஒரு இலவசமான இலவசமான பரிசு. free gift, இலவசமான பரிசு. say that, free gift, இலவசமான பரிசு. free gift, சொல்லுங்க, இலவசமான பரிசு. free gift, இலவசமான பரிசு came upon all men எல்லா மனிதர் மேலும் வந்தது. unto justification, ஏற்புடையவராக ஆகும்படியாக வந்தது. It might be you have not read, you have not heard the word justification. இலவச பரிசு என்னன்னு சொன்னா கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகுதல், அதான் இலவச பரிசு. The first verse that we took today, இன்னைக்கு நம்ம வசனத்தை இப்படி நம்ம எடுத்தோம். it said Jesus was delivered because of our offenses, ஆண்டவர் இயேசு கையளிக்கப்பட்டது நம்முடைய பாவத்தினால், and he was raised because of our righteousness. நாம் ஏற்புடையவர் ஆக வேண்டும் என்பதால் அவர் உயிர்த்தெழுந்தார். Sorry, wrong word. And was raised again for our justification. நாம் ஏற்புடையவர் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்த்து எழப்பட்டார். What is the meaning of the word justification? ஏற்புடையதல் என்றால் என்ன? Now let's say, நம்ம இப்போ சொல்லலாம், we are in the court of law. நம்ம சட்டத்தின் தீர்ப்புக்கு ஆளாகி இருக்கின்றோம். I have done some crime, நான் ஒரு தப்பு செய்திருக்கேன், and I am destined to go to be put to death. எனக்கு சாவுக்கான தண்டனை எனக்கு கொடுக்கணும். And the accuser is accusing that this person has committed this sin, and this sin. அப்படி என் மேல குற்றம் சுமத்துனவங்க சொல்றாங்க, இந்த தப்பு செஞ்சாங்க, இந்த தப்பு செஞ்சாங்க, இந்த தப்பு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. And the judge is listening. அப்போ அந்த நீதிபதி அதை கேட்டுட்டே இருக்கிறாரு. And that accuser is the devil. அப்படி பழி சொல்லிட்டே இருக்கிறது யாருன்னு சொன்னா சாத்தான். The judge is listening to the accuser. நீதிபதி யார் குற்றம் சொல்கின்றார்களோ அவர்கள் கூறுகின்ற குற்றத்தை கேட்கிறார். Who is saying this person has committed sin? இந்த குறிப்பிட்ட நபர் குற்றம் செய்திருக்கின்றார். Have you all committed sin? நம்ம எல்லாம் பாவம் செய்றோமா? So we are all destined to be put to death. நம்ம எல்லாரும் சாவுக்கு உரிய தண்டனை பெற்றிருக்கின்றோம். And the judge is going to put his judgment. இப்போ அந்த நீதிபதி அந்த தண்டனை தீர்ப்பை எழுத போகின்றார். And just then an advocate walks in. அப்போது அங்கே one advocate walks in. இன்னொரு அட்வொகேட் நீதிபதி வர்றாரு. His name is Jesus. அவர் பேரு இயேசு. He tells the judge, அவர் அந்த நீதிபதிட்ட சொல்றாரு, ஜட்ஜிட்ட சொல்றாரு, before you pass a judgment I want to tell you something. நீங்க அதை அந்த தண்டனை தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். Please listen, don't get distracted, please. கொஞ்சம் கவனிங்க. This is so important. இது ரொம்ப முக்கியமானது. The advocate says, whatever
the accusation has come is very true. This person has committed sin and this person has committed the crime. He must be sentenced to death. அப்போ அந்த அட்வொகேட்டா வர்றவர் சொல்றாரு, இவங்க மேல சுமத்தின குற்றம் எல்லாம், அந்த குற்றம் இந்த குற்றம் இது எல்லாம் இருக்கு, அவங்களுக்குள்ள தண்டனை தீர்ப்பும் நீங்க சொல்றது அங்க இருக்குது. But ஆனா before you write a judgment, நீங்க அங்க ஒரு தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால I have got something to tell you. எனக்கு உங்களுக்கு ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு. Every sin this person has committed, என்னென்ன பாவம் எல்லாம் இந்த மனிதர் செய்திருக்கிறாரோ, the punishment that was due on him, அந்த அவருக்கு இந்த பாவத்தின் விளைவாக எந்த தண்டனைக்கு அவர் உரியவரோ, it was illegally put on me and I paid the price of that penalty on the cross, and the penalty of that punishment has been already paid by me. அந்த பாவத்திற்கான அந்த தண்டனை அது எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே சட்டத்திற்கு புறம்பாக நான் அதை செலுத்தி விட்டேன். And now you cannot punish for the crime that the penalty has already been paid for. இப்போது இவர்கள் செய்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த குற்றத்திற்கான தண்டனை ஏற்கனவே செலுத்தியாகி விட்டது. So in other words, if you punish him, இப்போது நீங்கள் இவரை தண்டித்தீர்கள் என்றால், then you have to give me back my life and all that I went through. நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்வை திரும்ப கொடுக்க வேண்டும். நான் என்னவெல்லாம் நான் அனுபவித்தேனோ அதை எல்லாம் எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். So the judge writes out a judgment. இப்போது அவர் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுகின்றார். He says your case has been tried. இப்போது இந்த வழக்கானது முடிக்கப்படுகின்றது. And you are justified. நீங்கள் சொல்வது இப்போது இது நியாயமாக இருக்கின்றது. In other words, you are found not guilty. இப்போது நீங்கள் உங்களுக்கு எந்த குற்றப்பழியும் இல்லை. As if you have not sinned. நீங்க எந்த பாவமும் செய்யாத மாதிரி உங்களுக்கு ஒரு குற்றப்பழியும் இல்லை. Let me give you a simple example. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். We both are going by car. நாங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கோம். And I jumped a signal. அங்க ஒரு சிக்னல் இருக்கு. அதுல நான் வேகமா போறேன். This policeman stopped the car. அந்த உடனே போலீஸ்மேன் நிறுத்துறாரு காரை. And he said 500 rupees fine. அப்ப சொல்றாரு 500 ரூபாய் ஃபைன் கொடுங்கன்னு. I don't have 500 rupees. அப்போ 500 ரூபாய் என்கிட்ட இல்ல. Akka. இந்த அக்காட்ட She removed 500. அவங்க 500 ரூபாய் எடுத்து and gave it to the police. அந்த போலீஸ்ட்ட கொடுக்கறாங்க. What will the police do? அப்ப போலீஸ் என்ன செய்வாங்க? He will give the receipt. அவர் அதுக்குள்ள ரசீது தருவாரு. Is it right? சரியா? He will give the receipt to me. அந்த ரசீதை என்கிட்ட தருவாரு. Correct? சரியா? Will he say I want money from you? அவரு நீங்க தான் மணி கொடுக்கணும், பணம் தரணும் அப்படி சொல்வாரா? Because the money has been paid, the penalty has been paid. அந்த தண்டனைக்குள்ள பணத்தை இவங்க கொடுத்துட்டாங்க. So every one of us who was destined to go to hell, Jesus went in our place when God made him to be sin who knew no sin. நாம் எல்லோரும் நரகத்துக்கு போக வேண்டிய அந்த தண்டனை தீர்ப்பை நாம் பெற்றிருந்தும் தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமத்தியதால் நமக்குரிய தண்டனையை சிலுவையில் ஏற்கனவே அவர் வாங்கி முடித்து விட்டார். And God declares us not guilty. இப்போது தந்தையாகிய கடவுள் நமக்கு எந்த குற்றப்பழியும் வேண்டாம் என்று அவர் தீர்ப்பு எழுதிவிட்டார். You know, you did not understand. புரியல இன்னும். Let me make you understand again. இன்னொரு தடவை. Let's say நம்ம இப்படி சொல்லுவோம். in your house a policeman comes. உங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வராரு. To arrest you. உங்களை வந்து கைது செய்யறதுக்கு. For a small crime. ஒரு சின்ன தப்பு செஞ்சிருக்கீங்க, அதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க. He puts the handcuff. அந்தோனே கையில வந்து விலங்க மாட்றாங்க. And takes you to the prison. உங்களை ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. To the police station. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. Where he is going to give you good beating. அங்க போய் நல்லா அடி கொடுக்க போறாங்க. What happens to your heartbeat? Boom. அப்போ எப்படி இருக்கும்? துடிப்பு, இதய துடிப்பு படபடான்னு அடிக்கும். Does it happen? அப்படிதானே? Does it happen? Children, when you made some mistake நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு and mommy says, அம்மா சொல்றாங்க, let daddy come. வரட்டும் உங்க அப்பா. Before daddy can come, boom, boom, boom. அப்பா வரதுக்குனா ஒரே துடிக்குது. Why? You know daddy is going to beat you. அப்பா வந்து ரெண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதும் பயம். How long he can beat you? எவ்வளவு தடவை அவங்க எவ்வளவு நேரம் அடிப்பாங்க? 5 minutes, 5 நிமிஷம், 10 minutes, 10 நிமிஷம், 1 hour. 1 மணி நேரம். You are so scared. இங்க பயந்து நடுங்குறீங்க. Right? சரியா? You are put in the prison. You are so scared. உங்களை கொண்டு போய் ஜெயில்ல போட்டாங்கன்னா அதுக்கு மேல பயம். And after some years you will be brought out. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு வெளிய வருவீங்க. But you are so scared.
ஆனா பயமா இருக்கு. Imagine இப்போ நீங்க கற்பனை the பண்ணுங்க, punishment on you உங்கள் மேல் உள்ள தண்டனை is to be in hell for all eternity, நித்தியத்துக்கும் நரகத்துல இருக்கக்கூடிய அந்த தண்டனை நம்மேல் where இருக்கிறது. you are going to be burning in fire. எப்போதும் தீயிலே கடந்து அவிந்து வேக வேண்டிய அந்த தண்டனை. And Jesus comes to ஆண்டவர் your இயேசு rescue, நம்மை காப்பாற்றுவதற்காக வருகின்றார். cancels the punishment. இந்த நமக்கு உள்ள தண்டனையை அவருக்கு கேன்சல் பண்ணி The விடுகின்றார். cross becomes a bridge between God and man, நமக்கும் கடவுளுக்கும் இடையே அந்த சிலுவையானது ஒரு பாலம் போல் வருகின்றது. adopts you in the family of God, கடவுளுடைய குடும்பத்திலே நம்மை அவர் ஒரு குழந்தையாக ஏற்றுக்கொள்கின்றார். and instead of hell he gives you heaven. நரகத்துக்கு பதிலாக நமக்கு மோட்சத்தை தருகின்றார். புரிஞ்சிச்சு? Are you understanding what I'm saying? புரிஞ்சிச்சா? இப்போ Are you understanding? புரிஞ்சுதா? Even if you have to clap all your life, உங்க வாழ்க்கை ஃபுல்லா கையை தட்டிட்டே இருந்தாலும் still it won't be enough. அது போதாது. God has justified us and found not guilty by faith in Jesus. ஆண்டவர் இயேசுவின் பேர் நாம் நம்பிக்கை வைத்ததால் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் கடவுள் நம்மை அவருக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கி இருக்கின்றார். You know what exactly happened on the cross? சிலுவையில என்ன நடந்தது தெரியுமா? Whatever I had, நான் என்னெல்லாம் வச்சிருந்தனோ Jesus took into his அது body. எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலிலே ஏற்றுக்கொண்டார். And whatever Jesus had, ஆண்டவர் இயேசு என்னவெல்லாம் வைத்திருந்தாரோ he has given to me as a அதை gift. எனக்கு கொடையாக கொடுத்து விட்டார். That is the power of the cross. அதுதான் சிலுவையின் வல்லமை, மேன்மை. If today we both are preaching here, நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த இறைவார்த்தை எங்க சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னா it is never because of our qualification. இது எங்களுடைய தகுதியினால நாங்க இதை சொல்லல. It is never because of our goodness. எங்களுடைய நன்மைத்தனத்தினால சொல்லல. It is only because of the mercy of God. அது கடவுளின் இரக்கத்தினால் சொல்கின்றோம். If we are preaching the word of God நாங்கள் இறைவார்த்தையை போதித்தோம் என்றால், and people are getting healed, நிறைய மக்கள் குணமடைந்தார்கள் என்றால், it's not because of our labor, எங்களுடைய உழைப்பினால் அல்ல, but because of the free gift of righteousness and the free gift of grace. ஆண்டவருடைய அருள் பெருக்கு என்ற கொடையும் எங்களை தகுதியுடையவர்கள், நம்மை ஏற்புடையவர்கள் என்று அவர் ஆக்கி இருந்த அந்த அவரது பெரிய இரக்கத்தினாலும் தான். The day I began to understand நான் எந்த நாளிலே இதை நான் புரிந்து கொண்டேனோ, that God is saying you are found not guilty, you are justified, உனக்கு குற்ற பழி உணர்வு கிடையாது, நீ ஏற்புடையவனாக மாறிவிட்டாய். I cried and I cried. நான் அழுது கொண்டே இருந்தேன். And I said, God, நான் அப்போது சொன்னேன், how ஆண்டவரே, can you forgive me of every mess that I've done? நான் எவ்வளவு பெரிய பாவமெல்லாம் நான் செய்திருந்தேன், எப்படி நீர் என்னை மன்னித்தீர்? There is no punishment on me? எனக்கு தண்டனையே கிடையாதா? He says, no. அவர் சொன்னார், இல்லை, Because I love you, ஏனென்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன். my son Jesus என்னுடைய மகன் இயேசு took every punishment of yours உன்னுடைய எல்லா தண்டனையும் அவர் எடுத்துக்கொண்டார். on the cross சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், to save you. உன்னை மீட்பதற்காக. But how many of us, when we look at the cross, நாம் சிலுவையை பார்க்கும்போது எத்தனை பேர் we look at Jesus with gratitude? ஆண்டவர் இயேசுவை நன்றியோடு பார்க்கின்றோம். When we look at Jesus on the cross, we say, I want this, I want this, and சிலுவையிலே I want ஆண்டவர் this. இயேசுவை பார்க்கும்போது, இயேசுவே எனக்கு அதை தருவீரா, இதை தருவீரா If you are in என்று கேட்கின்றோம். trouble நாம் துன்பத்திலே இருந்தோம் என்றால், and somebody comes to help you யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வந்தால், and get you out of trouble, அந்த துன்பத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தால், you will be praising and thanking that person நீங்க day and அவங்கள night. எப்பவும் நன்றியோட நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போற்றிட்டு இருப்பீங்க. But look what God has done. ஆனா கடவுள் நமக்காக என்ன செய்தார் பாருங்கள். Look at what Jesus has done. ஆண்டவர் இயேசு நமக்காக என்ன செய்தார் பாருங்கள். He has destroyed the enmity between அவர் God and man நமக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த பகைமையை அவர் உடைத்து எறிந்தார். and restored a relationship. நம்முடைய உறவை அவர் மீண்டுமாக கட்டி எழுப்பினார். Because of Jesus' sacrifice, ஆண்டவர் இயேசுவின் அந்த தியாக பலியினால், and you are justified, நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். found not guilty. குற்றப்பழி இல்லாதவர்களாக That மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். same holy God அதே ஆண்டவர் is now dwelling in your body, in your spirit, உங்களுடைய உடலிலும் ஆவியிலும், which was once upon a time sinful. பாவம் நிறைந்த இந்த உடலில் அந்த கடவுள் ஆவியாலும் அவர் நம்மிடையே அவர் குடிகொண்டிருக்கின்றார். Think for a moment. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். The Creator is dwelling in your spirit. நம்மை படைத்தவர் நம்முடைய ஆவியிலே நமக்குள் வாழ்கின்றார். The Holy God is dwelling in you. பரிசுத்தமான கடவுள்
உள்ளத்திலே நம் உடலிலே அவர் வாழ்கின்றார். You know how he can dwell in you? அவர் எவ்வாறு உங்களிலே வாழ முடியும்? Because the blood of Jesus has cleansed you and ஆண்டவர் justified you. இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இருக்கிறது. Do you believe that? நீங்க அதை நம்புறீங்களா? It is going to be very difficult to believe that. அதை நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். But that's what God's word says. ஆனா அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. And that's why Jesus says, அதனால் தான் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்கின்றார், only the truth will set you free. உண்மை உங்களை விடுதலை செய்யும். And this is the truth. இதுதான் உண்மை. The word of God is the truth. ஆண்டவருடைய வார்த்தை தான் உண்மை. Imagine for a person, இப்படியாக ஒரு நபருக்கு நடக்கின்றது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். let me show you what happens because you are justified. நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதனால் உங்களுக்கு என்ன நடக்கின்றது? Read that Colossians chapter 2. கொலோசையர் 2வது அதிகாரம். Chapter number 2. Colossians chapter 2. 2வது அதிகாரம். Verse number 9. 9வது வசனம். You will find it difficult to believe. இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உறவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. You know what it says? என்ன சொல்லுதுன்னு தெரியுதா? In Christ Jesus, ஆண்டவர் இயேசுவிலே, in Christ Jesus, ஆண்டவர் இயேசுவில் dwells குடிக்கொண்டிருக்கிறது. all the fullness of God. கடவுளுடைய முழு இறைத்தன்மை குடிக்கொண்டிருக்கிறது. Are you there? கவனிச்சீங்களா? Hello, did you read that? கவனிச்சீங்களா? வாசிச்சு பாருங்க. கொலோசியர் Colossians 2, 2வது அதிகாரத்துல 9வது வசனம். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உறவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. You know why we are explaining to you the word of God? எதுக்கு நாங்க இந்த கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம்? Because only when you understand you will experience the power of God. நீங்க அத புரிஞ்சுக்கிட்டாதான் கடவுளுடைய வல்லமையை நீங்க உணர்வீங்க. If you don't understand, நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் you will get nothing. உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. Hello? கவனிக்கீங்களா? The fullness of God is in Christ. முழு இறைத்தன்மையும் ஆண்டவர் இயேசுவிலே இருக்கின்றது. How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? All of you believe that? நம்புறீங்களா எல்லாரும்? Now where is Christ? ஆண்டவர் இயேசு எங்க இருக்காரு? Hello, where is Christ? எங்க இருக்கிறாரு ஆண்டவர் இயேசு? Chapter 1 verse 26 and 27. 1வது அதிகாரம் 20. Even the mystery which has been hid from ages and from generation, but now is made manifest to his saints, to whom God has made known what is the riches of the glory of this mystery among the Gentiles, which is Christ is in you. நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 27 also. Yeah. மக்கள் இனங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். Why is it a mystery? அது ஏன் ஒரு மறைபொருள்னு சொல்லியிருக்கு? Because the holy God can never dwell in a person. ஏனென்றால் பரிசுத்தமான கடவுள் ஒரு மனிதனுக்குள் குடிகொண்டு இருக்க முடியாது. Listen. கவனிங்க எல்லாரும். In the Old Testament, பழைய ஏற்பாட்டுல the Holy Spirit came on people. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் இறங்கினார். But the Holy Spirit never came to dwell inside, but the Holy Spirit was upon a person. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒரு மனிதனுக்குள் குடியிருக்கவில்லை, ஆனால் மனிதர்கள் மேல் இறங்கினார். Why the Holy Spirit could not dwell in a person? ஏன் ஒரு மனிதருக்குள் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடியிருக்க முடியவில்லை? Because the spirit was corrupted. ஏனென்றால் அந்த ஆவியானது அங்கு மாசு உள்ளதாக இருந்தது. But when the penalty has been paid by Jesus, ஆண்டவர் இயேசு அதற்கான தண்டனையை சிலுவையிலேயே அவர் கொடுத்த பின்பு we are made a new creation. நாம் புதிய பிறப்புகளாக புதிய மனிதர்களாக பிறப்பெடுத்திருக்கின்றோம். Our spirits have been made perfect. நம்முடைய ஆவி பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. And that spirit of God comes and dwells in us. அதனால் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து குடிகொள்கின்றார். The greatest mystery is, மிகவும் புரியாத ஒரு பெரிய மறைபொருள் even என்னவென்றால், though God wanted to,
கடவுள் விரும்பினால் கூட he could not dwell in a person. அவர் ஒரு மனிதர்களை குடிகொள்ள முடியாது. But thanks be to Jesus, ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி, our sins get forgiven, நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. and because of which அதனால் Christ is in us. ஆண்டவர் இயேசு நமக்குள் குடிகொண்டிருக்கிறார். How many of us believe that? எத்தனை பேர் நம்ம அதை நம்புறோம்? I'll tell you, I was a diabetic at 21. நான் 21 வயசுல எனக்கு சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய் இருந்தது. My father was a diabetic. என்னுடைய அப்பா ஒரு டயபெட்டிக். In our family, it's diabetes. ஒரு குடும்பத்துல அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா குடும்பத்துல உள்ளவங்களுக்கு But what is this scripture saying? ஆனா இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுது? Christ is in me. ஆண்டவர் இயேசு எனக்குள் இருக்கிறார். And in Christ is the fullness of God. ஆண்டவர் இயேசுவிலே கடவுள் முழு இறைத்தன்மையுடன் இருக்கிறார். If Christ is in me and the fullness of God is in me, ஆண்டவர் இயேசு எனக்குள் இருந்தால் கடவுளுடைய முழு இறைத்தன்மையும் ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்தால், then how come diabetes can be in me? எப்படி இப்படி டயபெட்டிக் நீரிழிவு நோய் எனக்கு இருக்க முடியும்? It has to be destroyed. அது கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும். Today I am not a diabetic. இப்போ இன்னைக்கு ஒன்றும் எனக்கு நீரிழிவு நோய் கிடையாது. This leg of mine, என்னுடைய இந்த காலு, this leg of mine என்னுடைய வலது கால் has been operated. அது வலது கால் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. My ligament is torn. என்னுடைய அந்த சதை அது உள்ள இருக்க எலும்புக்குள்ள அப்படி இருக்கிறது அது ரொம்ப பாதிக்கப்பட்டது. My knee has been damaged. என்னுடைய முட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. Medical report says I am handicapped. மெடிக்கல் ரிப்போர்ட்ல நான் வந்து ஊனமுற்றவன். Medical report says you cannot stand more than 45 minutes. 45 நிமிஷத்துக்கு மேல நீங்க நிக்க முடியாது, அதுதான் டாக்டர் ரிப்போர்ட். And thank God I am standing for the last 10 minutes. நான் 10 நிமிஷமா தான் நின்னுட்டே இருக்கேன். Today I started to preach from 8 o'clock in the morning. நான் காலையில 8 மணில இருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சேன். And still I am preaching. இன்னும் நின்னுட்டே இருக்கிறேன். I stand every day nothing less than 18 hours to 20 hours. 18ல இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் நான் தினமும் நிக்கிறேன். Because Christ who is dwelling in me, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எனக்குள் இருக்கிறார். gives me the strength. அவர் என்னோட பலமாக இருக்கிறார். It is how you believe. இப்படித்தான் நாம் நம்ப வேண்டும். Praise God. Praise the Lord. The day you believe நீங்க எந்த நாள்ல நம்புறீங்களோ Christ is in you, ஆண்டவர் இயேசு எனக்குள் இருக்கின்றார் என்று, the fullness of God is in you, ஆண்டவருடைய முழு இறைத்தன்மையும் எனக்குள் இருக்கின்றது என்று, your whole life will begin to change. உங்களுடைய முழு வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். Look at that chapter 2. இரண்டாவது அதிகாரத்தை பாருங்க. Verse number 13. 13வது வசனத்தை பாருங்க. You being dead in your sins and the uncircumcision of your flesh, has he quickened together with him, having forgiven you all trespasses. Colossians 2 verse 13. உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாகவும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். We were all dead in sin. நாம் எல்லோரும் பாவத்தில் மரித்து போயிருந்தோம். We were all destined to go to hell. நாம் எல்லோரும் நரகத்திற்கு போவதற்கு தீர்ப்பு But பெற்றிருந்தோம். the same God who raised Jesus from the dead ஆனால் இறந்தோரிடமிருந்து எழுப்பிய அந்த கடவுள் has put the same life in us through Christ Jesus. அதே வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்குள் புகுத்தியுள்ளார். And what does he say? அவர் என்ன சொல்கின்றார்? He says he forgives us of all our sin. எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்று சொல்கின்றார். Is he saying some or all? கொஞ்சம் பாவம் சொல்றாரா, எல்லா பாவம் சொல்றாரா? And then he says, திரும்பவும் சொல்கின்றார், blotting out. அவர் Blotting paper? Blotting out? What is that blotting paper? What do you say for blotting paper? you read, you say full. Erasing. அழிக்கிற, Destroying. அழிக்கிறது, Wiping away. அப்படி தொடச்சி மாத்துறது. Okay. Let me give you an example. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு Have you சொல்றேன். ever gone for a wedding? நீங்க கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? During the wedding there is a dinner table set. அப்ப அங்க வந்து சாப்பிடுறதுக்கு டேபிள் போட்டிருக்கோம். Right? அப்படிதானே? And the buffet is set. அங்க வந்து எல்லா சாப்பாடும் அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்குது. And beautiful cloth has been placed. அங்க நல்ல ஒரு துணி விரிச்சிருக்குது. And you are eating the food. அந்த சாப்பாடை எல்லாரும் பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. Have you ever seen under the cloth? எப்படி தூக்கி இந்த துணிக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? The condition of the table. அந்த டேபிளோட நிலைமை எப்படி இருக்குன்னு.
If you see the condition of the table, you will not feel like eating food on the table. சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து ஒரு பேப்பர் போடுவாங்கல்ல, போடுறதுக்கு முந்தி உட்காந்தா என்ன ஆகும்? அந்த டேபிள் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்குமா? டர்ட்டி. The same it is with our lives. அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது. The blood of the animal, மிருகத்தினுடைய ரத்தம், which was sacrificed in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே only covered the table. பலி செலுத்திய போது அது அந்த மேசையை மட்டும்தான், But the sin was always there. அது மூடி இருந்தது, ஆனால் பாவம் எல்லாம் அதிலே இருந்தது. But praise be to God. ஆண்டவருக்கு நன்றி. The blood of Jesus ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் does not cover the sin. அது பாவத்தை அது மேலாக, It wipes out. அது மேலாக மட்டும் It destroys. இல்லை, மாறாக அது முழுவதுமாக It erases. அது தொடைத்தது, கழுவியது, It cancels. அழித்தது, அதை It blots நீக்கியது, out. அது எல்லாவற்றையும் அது அழித்து போட்டது. And there is no trace of sin. அங்க ஒரு சின்ன துளி கூட பாவத்தினுடைய அடையாளமே இல்லை. You know, the day I read this, I was jumping and screaming and saying, God, you can't see. He says, no, I can't see. I can see only the blood of my son Jesus. Everything has been washed clean. ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, என்னையா நீர் மன்னித்தீர் என்று. ஆம், ஆண்டவருடைய ரத்தம் எல்லாவற்றையும், எல்லா பாவத்தையும் மன்னித்து என்னை தூய்மையாக்கியது என்று தெரிந்தபோது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது.